எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணுற டாப் 15 கேஜெட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர்ஸை மட்டும் தான் வச்சு வளர்ப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு இல்லை, இந்த மாதிரி டிவைஸை வச்சுமே ஒரு கம்பெனிக்குள்ளே இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு ரெட் டீம் அசஸ்மெண்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி டிவைஸை வச்சு ரியல் டைமில் எப்படி ஹேக்கர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த டிவைஸ் மூலமாக பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் அந்த டாப் 15 கேஜெட்ஸை பற்றியும் பார்க்கலாம், எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வைஃபை பைனாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைஃபை பைனாப்பிள் எதுக்காக அப்படின்னா, ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 100 வைஃபை இருக்குது, ஒரு ஓப்பன் வைஃபை இருக்குது, பப்ளிக் வைஃபை இருக்குது அப்படின்னா வைஃபை சிக்னல்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுற டிவைஸ் இந்த வைஃபை பைனாப்பிள். அந்த வைஃபை சிக்னல் ஏதாச்சும் வளர்ப்படி இருக்குது, இல்லை வைஃபை சிக்னல் மூலமாக உள்ளே யாராச்சும் வர முடியும், என்ன மாதிரி கீலாம் வச்சிருக்காங்க, அவங்க எப்படி உள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட்லி இது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு கம்பெனிக்குள்ளே இருப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இது ஓகே இந்த வைஃபைல இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சு அந்த கம்பெனிக்கு சொல்லுவாங்க. இதுதான் வைஃபை பைனாப்பிள். ரெண்டாவது யூஎஸ்பி ரப்பர் டக்கி. ஸோ நமக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருக்கிறது தான். ஸோ ஹெச்டி டிவைஸ் மாதிரி இது ஆக்ட் ஆகும், பார்க்க பென்ட்ரைவ் மாதிரியே இருக்கும், பட் இது ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிவைஸ்ல நீங்க பிளக்இன் பண்றீங்க அப்படின்னா ஒரு கீ ஸ்ட்ரோக் இன்ஜெக்ஷன் ஆகட்டும், ஒரு கீலாகர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி ரப்பர் டக்கி வழியா நீங்க பண்ணலாம். இதுல ரப்பர் டக்கி பேலோட்ஸ் நிறைய இவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரப்பர் டக்கி பேலோட்ஸ் வச்சு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கூகுள் குரோம் வச்சிருக்கேன், குரோம்குள்ள திடீர்னு ஏதோ பாஸ்வேர்ட்லாம் சேவ் பண்ணிட்டேன், பட் அசஸ்மெண்ட் நான் பண்ண போறேன். இப்போ நான் பிளக்இன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக குரோம் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற எல்லா பாஸ்வேர்டுமே எனக்கு இந்த டிவைஸ்க்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உள்ளர ஒரு அசஸ்மெண்ட்ல எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் டக்கி. அதுக்கப்புறம் பேஷ் பண்ணி, இது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் யூஎஸ்பி வெக்டார்ஸ், அதாவது யூஎஸ்பி அட்டாக் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் டக்கி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு யூஎஸ்பி பேஸ்டு டிவைஸ் தான் பேஷ் பண்ணிங்கிறது. பட் இதுல இப்போ ஆர்மரி மோட்ல அந்த மாதிரிலாம் நிறைய மோட்ஸ் இருக்கும் உள்ளார. இப்போ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கீ ஸ்ட்ரோக் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிலாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரோம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி இல்லாம இதுல இன்னுமே அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அட்டாக் வெக்டார்ஸ் நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், அந்த சிஸ்டம்குள்ள நான் ஷெல் எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த சிஸ்டம்குள்ள ஒரு டிஃபால்ட்டா ஒரு ரேட்டை நான் போடணும், இல்ல ஒரு ஸ்கிரிப்டை நான் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் கனெக்ஷன் எனக்கு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த டிவைஸ்ல நீங்க பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் நீங்க எழுதினா போதும். அதுக்கப்புறம் ஷார்க் ஜாக். இது என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்க ஒரு லேன் கேபிள் இருக்கு தெரியுமா, அந்த லேன் கேபிள் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 100 சிஸ்டம் என்னோட சுற்றி இருக்கு, இப்போ நான் என் வீட்லயோ இல்லை ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 100 சிஸ்டம் இருக்குன்னா, ஒரு இடத்துல லேன் ஓப்பன் லேன் இருக்கு, அங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த லேன் கனெக்டிவிட்டி, அதாவது அந்த லேன் செக்மெண்ட்டில் என்ன சிஸ்டம்ஸ்லாம் இப்போ அலைவாக இருக்குது, அதே மாதிரி அந்த சிஸ்டமில் என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குது, அதோடைய மேக் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஒரு டிவைஸ், அதாவது இந்த ஷார்ட் ஜாக்கை வச்சு நீங்கள் பிளக்இன் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாகவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுடைய மொபைலில் வந்துடும். அதாவது நீங்கள் மொபைல் கூட அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளக் வச்சு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிளியராக நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அடுத்து பிளண்டர் பக் லேன் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பக், அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியுது, 2 லேன் கனெக்ஷன் நடுவில் இதை செட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்த லேன் கனெக்ஷன் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு லேன் கனெக்ஷன் இருக்குது, இந்த 2 லேன் கனெக்ஷனுடைய பேக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகும். விச் மீன்ஸ் இங்கே இந்த ஒரு டேப் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பேக்கெட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த டிவைஸ் வழியாக தான் வெளியே போகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் எங்கேயாச்சும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேன் கனெக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட இந்த மாதிரி கேபிள்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக உங்கள் ஒரு டிவைஸ் உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ONG அடாப்டர். இது OTG கேபிள் நீங்கள் கேள்விப்பட்டு தெரியுமே, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு மொபைல் ஃபோன்ஸில் OTG கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. இது அதே மாதிரி தான் OMG கேபிள் அடாப்டர் சொல்லுவாங்க. இது பார்க்க OTG கேபிள் மாதிரி தான், இவ்வளோ ஒரு லென்த்தில் இருக்கும். பட் அந்த லென்த்தை நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி அது மூலமாக USB கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் டோட்டலாக இந்த டிவைஸ் யார் பிளக்இன் பண்ணுறாங்களோ அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அதனால் கேபிள்னு ஒன்று இருக்குது, கேபிள்னு ஒரு கடையில் வாங்குறேன் அப்படின்னா அந்த கேபிளையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி கண்டிப்பாக கிராஸ் செக் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் கீ கிராக்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப்பை நான் ஒரு 10 நிமிஷம் இங்கேருந்து வெளியே போயிட்டேன். ஸோ அந்த கீ கிராக் நான் இன்சர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் உங்களுடைய லேப்டாப் லாக்ல இருக்கும் கரெக்டாக. இப்போ நான் அன்லாக் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுது. இப்போ அந்த கீ கிராக் டிவைஸ் உங்களுடைய லேப்டாப்பில் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் என்டர் பண்ணீங்க, பாஸ்வேர்டு எப்படி லாகின் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டிவைஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா SD கார்டுக்கு போயிடும். இப்போ அதை கொஞ்ச நேரம் கழிச்சு அட்டாக்கர் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு SD கார்டில் அந்த கீ கிராக் டிவைஸ்க்குள்ள சேவ் ஆயிருக்கும். இதுவும் ஒரு கீ ஸ்ட்ரோக் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான். அப்புறம் பாக்கெட் ஸ்குரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்க ஒரு குட்டிஸாக ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், குட்டி பாக்ஸ் தான். இதுவும் ஒரு மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணுறதுக்காக தான். அதாவது இது லேன் கேபிள் ஒன்று இருக்கும், லேன் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 சிஸ்டம் இருக்குது, அந்த லேன் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்க, என்ன வெப்சைட் போயிருக்கீங்க, இஃப் இட் இஸ் அ பிளைன் வெப்சைட், ஒரு பிளைன் வெப்சைட்டை போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பிளைன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், இது எல்லாமே இந்த பாக்கெட் ஸ்குரில் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கும். இன்கேஸ் இந்த ஹேக்கர்
ஒரு அட்டாக்கர் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆக்சஸ் பண்ணிங்கிற எல்லா பேக்கெட்ஸுமே இந்த பேக்கெட் ஸ்கோரில் சேவ் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீன் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 10 சிஸ்டம் இருக்குது. அந்த 10 சிஸ்டமில் ஒரு சிஸ்டம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் கிராப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிவைஸ் சர்க்கிளில் ஆர்கனைசேஷன் சர்க்கிளில் யாராச்சும் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, HDMI கேபிளில் வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் கிராப் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் PPT பண்ணுறாங்க, எங்கேயாச்சும் வந்து ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டிவைஸோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எவ்ரி செகண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை அதுக்காக அதுவும் மேன் இந்த மிடில், இதுவும் ஒரு மேன் இந்த மிடில் அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் இது வந்து ஸ்க்ரீன் கிராப். அப்புறம் லேண்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து மேன் இந்த மிடில் அட்டாக் தான். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த டிவைஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பேக்கெட்ஸ் போயிட்டே இருக்கும். இது வந்து நார்மலாலாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாது. இன் கேஸ் இந்த டிவைஸ் வச்சிருந்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் இது பிளக்இன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேக்கெட்ஸை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் OMG கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ OMG அடாப்டர் நம்ம முன்னாடி பார்த்தோம். இது OMG கேபிள். கண்டிப்பாக இது வந்து டைப் சி கேபிள் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கேபிள் மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைலில் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபைல்ஸை காப்பி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஒரு கீ ஸ்ட்ரோக் இன்ஜெக்ஷன் பண்ணலாம், ஒரு ஷெல் எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த OMG கேபிள் மூலமாக நீங்கள் பண்ணலாம். அடுத்து ராஸ்பெரி பை. இது வந்து பாக்கெட் பிசி. இப்போது நான் வந்து வெளியே போகும்போது எனக்கு கம்ப்யூட்டர் வேணும், நான் காலிடனஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராஸ்பெரி பையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 4GB 8GB வேரியன்ட் அந்த மாதிரி நிறையவே வருது. இதில் நீங்கள் காலிடனஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிற இடத்துல நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் தான் இருக்கணும், டிஸ்பிளே எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா டக்குனு இந்த டிவைஸ் பாக்கெட்லேயே இருக்கும், எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மோஸ்ட் யூஸ் பண்ணுற இந்த ஒரு டிவைஸ் என்னன்னா ராஸ்பெரி பை. இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. ஈவன் டெஸ்க்டாப் கிட் இருக்குது, அதுக்கப்புறம் 4GB 8GB அந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய யூசஸ் பொறுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் hackrf 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். ஒரு கம்பெனிக்குள்ள ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 GHz வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 10 MHz வந்து 6 GHz வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே பர்டிகுலராக இருக்க டிவைஸ் இந்த hackrf 1 அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வைஃபை டிஆத்தர் வாட்ச். ஸோ வாட்ச் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன வைஃபை டிஆத்தர் வாட்ச் அப்படின்னா கண்டிப்பாக வைஃபை நீங்கள் பேக்கெட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா. இப்போ ஒரு வீட்டில் ஒரு 10 சிஸ்டம் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஆர்கனைசேஷனில் 10 சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமில் வர என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா பேக்கெட்ஸுமே டிஆத் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்கிற ஒரு டிவைஸ் தான் வைஃபை டிஆத்தர் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்சில் நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தமாக என்ன யூஸ் பண்ணுறாங்க, எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இதுவும் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான். கடைசியாக USB கில்லர். இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது ஒரு டேஞ்சரஸான டிவைஸ். இன்கேஸ் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஒரு லேப்டாப் வந்து ஓகே இந்த லேப்டாப் இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த டிவைஸை பிளக்இன் பண்ணிங்கன்னா போதும், உள்ள எல்லா மதர் போர்ட் சர்க்கியூட்டும் பொறிஞ்சிரும். சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே பொறிஞ்சிட்டு மதர் போர்டு அதுக்கப்புறம் ஒர்க்கே ஆகாது. ஸோ இந்த USB கில்லர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஹார்ட்வேர் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். அதாவது போர்டை நீங்கள் வந்து பர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். இது வந்து போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பர்ன் பண்ணுவாங்க. அதாவது இன்கேஸ் வந்து எனக்கு போர்டு காம்பனண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட்வேர் என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா டிவைஸுமே நீங்கள் ஒரு ப்ரீ அப்ரூவல் இல்லாமல் இல்லை வந்து ஒரு அப்ரூவல் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சைபர் கிரைம் ஆக்ட் வரும். ரெண்டாவது இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எண்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸஸ்லையும் சரி இல்லை வந்து ஓகே இந்த இடத்துல நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், நான் போய் நான் பிளக்இன் பண்ணுறேன், திடீர்னு எங்கேயோ ஒரு ஓப்பன் லேண்ட் இருந்துச்சு அங்கே போய் இந்த டிவைஸை பிளக்இன் பண்ணுறேன் அப்படின்னா அப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு சிவியர் ஆக்டில் கொண்டு போய் முடியும். உங்களுடைய கெரியரே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து எங்கேயுமே நீங்கள் பப்ளிக் பிளேஸில் பொறுத்த வரைக்கும் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்னது எல்லா டிவைஸுமே ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு ப்ரீ அப்ரூவல் வாங்குவாங்க. ஒரு ப்ரீ அப்ரூவல் வாங்கிட்டு ஒரு கம்பெனிக்குள்ள டெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டிவைஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மகிட்ட கேட்பாங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். சம்டைம்ஸ் சொல்லுவோம், டிபெண்ட்ஸ். ஒரு சில கம்பெனிஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க ஆத்தரைஸ்டு பண்ணுவாங்க. ஓகே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆத்தரைஸ்டு உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போய் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணாமல் நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்கிட்டு எனக்கு நான் கற்றுக்கிறேன் என் சைடில் நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்ஃபை. இவங்க வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து ஹேக்ஃபை ப்ரோக்ராம்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹேக்ஃபை ப்ராடக்ட்ஸ்னு அதை எல்லா லிங்க்குமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க தான் இந்த டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. யூஎஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கம்யூனிட்டிக்காக கொடுக்குற இந்த டிவைஸ் தான் ஹேக்ஃபை டிவைஸஸ். இப்போ நான் சொன்ன முக்கால்வாசி டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஹேக்ஃபைவாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டிவைஸை வந்து ஒரு ரியல் டைம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் இந்த டிவைஸுடைய டெமோஸ் நம்ம போக இந்த மாதிரி டிவைஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த டிவைஸுடைய டெமோ ரியல் டைமாகவே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.